ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வயலுக்கு வந்திருக்கோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி களை எடுத்தாங்க. இப்போ நெல் பயிர் தான் போட்டிருக்கோம். அந்த நெல் பயிர் சரியாக முளைக்காத இடத்துலலாம் இருக்கிற நெல் பயிரை பிடுங்கி ஊடு போட்டிருக்காங்க, அதாவது ஊனி வச்சுருக்காங்க. அது சிலது நாற்றெல்லாம் மேலே மறந்து கிடக்கு, நடாமல். அதை நட்டு வச்சுட்டு இங்கே வயலையும் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதுதான் நம்ம வயல். பக்கத்தில் அழகான குளம் இருக்குது பாருங்கள். அந்த நட்டு வச்சது பாருங்கள், சரியாக நட்டு வைக்கல. அதெல்லாம் மிதக்குது, அதை அப்படி ஊனி வைக்கிறது தான். பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வேரெல்லாம் மேலேயே நிற்கிது பாருங்கள். அந்த ரூட் இந்த வயலில் பாருங்கள், களை அவ்வளவு களை தான். இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணியில் நடக்கிற சவுண்டு, சேறு மற்றும் தண்ணீர் இரண்டிலும் நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நாற்று கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. இதெல்லாம் நான் தான் பறித்து வச்சுருக்கேன். எங்கெங்கே இல்லையோ அந்த இதில் தான் பிடிங்கி போட்டு நட்டோம். மறுபடியும் இதில் நாற்றை பிடிங்கி போட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். தெரியுதுங்களா? இங்கே அடர்த்தியாக இருக்குது. இதை பிடுங்கி புல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும். அது நாளை இன்னொரு வயல் இருக்குது, வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது நல்லா இருக்குது பயிர். இந்த மாதிரி வயக்காட்டில் நடக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் காலை மாலையில் நடந்தால் உடம்புக்கும் உடற்பயிற்சி, நல்லா வாக்கிங் போனது மாதிரி இருக்கும். உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. இந்த பயிர் கொஞ்சம் நோய் வந்துட்டு இருந்த நெல் நாற்றுக்கலாம். அதனால் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மருந்தடிச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. வாய்க்காலில் தண்ணீர் தடபுடலாக போயிட்டுருக்கு. இதுவும் நம்ம வயல் தான். இந்த பாருங்கள், நெல் பிடுங்கி கிடக்கு பாருங்கள். மேலே வேறு ரூட்ஸ் எல்லாம் மேலே இருக்குது பாருங்கள். அதை நட்டு வைக்கணும். அப்படியே இந்த மாதிரி நட்டு வச்சா நமக்கு லாபம், இல்லைன்னா வேஸ்ட். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி களை எடுத்தோம். வாங்க ரவுண்ட்ஸ் எடுத்துடலாம், அடிச்சிடலாம் வயலை சுற்றி. மிதமான பனித்துளிகள் மேலே பனி இருக்குது பாருங்கள்.
இவ்வளோ நாற்று பிடிங்கி நிற்கிது பாருங்கள். வெரி வெரி சேட். பயிர் இதில் களை அதிகமாக பண்ணிடுச்சு. வேறு நெல் பயிர் தெரியல, களை அதிகமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் இருந்துச்சுன்னா நம்ம களையும் எடுக்க முடியாது, ரொம்ப சிரமம் இருக்கு. அவ்வளோதான் கிளை, அவ்வளோ களை மண்டிருக்கு, வேஸ்ட். எல்லா பக்கமே பிடிங்கி நிற்கிதாப்பா. நட்டதெல்லாம் வேஸ்ட். என்ன தான் வேலை செஞ்சாங்கன்னு தெரியல லேபர். இந்த ஒரு களை, கடுமையான களை, இவ்வளவு வேஸ்ட்டு தான். மிதமான காற்று அடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்து வயலில் உள்ள நோய் வந்து இங்கேயும் நம்ம வயலுக்கு வந்துட்டு நாளைக்கு மருந்து அடிச்சிட வேண்டியதான்.
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னென்னு பண்ணுங்கள். இதுதான் விவசாய நிலமை. லேபர் சரியாக வேலை செய்ய மாட்டுறாங்க, ஓனர்லாம் காலி பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நஷ்டமாயிரும் ஓனருக்கெல்லாம், ரொம்ப சிரமம். பெரிய பெரிய ஓனருக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது, விவசாயிகளுக்கெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வேறு கிடந்துச்சின்னா முளைச்சி வராது, வேஸ்ட்டாக போயிடும். இதெல்லாம் நஷ்டம் தான் நமக்கு. ஓகே, பாய். எதுவும் புரிஞ்சதா உங்களுக்கெல்லாம்? யாரும் தமிழ் பேசுகிறவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாக. குட் நைட்.